வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களோட இணைந்து கொள்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த வீடியோ இது சம்பந்தமானது என்றால், இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஸோ அதிலே நடந்த விடயங்களை ஒரு சாராம்சமாக உங்களுக்கு தருகிறேன். இன்னொரு வீடியோவிலே எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் டிசிசி மீட்டிங் ஆன்லைன்லேயே நடந்தது. அது சம்பந்தமான வீடியோவை தருகிறேன். நான் 2 வீடியோக்களும் புதுசாக அப்லோட் செய்யப்படும். தயவு செய்து அதுகளை பாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ரைட் அது இப்படி விளங்கப்படுத்தும் என்னென்றால், பாராளுமன்றத்துல நடுவுல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு ஹோல் ஒன்றுலதான் அதுதான் பாராளுமன்றம் சொல்றது. நாங்க நினைக்கிறோம் அதுதான் பாராளுமன்றம் இல்ல, கணக்கு இடங்கள் இருக்குது, கமிட்டி மீட்டிங்ஸ் ரூம்ஸ் அப்படி இருக்கு. அதுல முக்கியமான பாராளுமன்ற செயலமர்வுகள் நடக்கும். அது நடக்கிற அதே நேரத்துல என்னண்டா, சேம் டைம் கீழே செகண்ட் அந்த பாராளுமன்றம் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சேம் டைம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 8 உட்பட ஒரு 8 ரூம்ஸ் இருக்கு, கொமிட்டி ரூம்ஸ் என்று சொல்வார்கள். அங்கேதான் எங்களோட பாராளுமன்ற அங்கத்தவர்கள் வந்து நாங்கள் போன உடனே பிசினஸ் கமிட்டி ஒன்றை உருவாக்குவார்கள். அதாவது பாராளுமன்றத்தில் நடக்கின்ற அன்றாட செயற்பாடுகளை கண்காணிக்கிற கமிட்டி ஒன்று இருக்கு, அது பிசினஸ் கமிட்டின்னு சொல்வார்கள். அதிலே வளமையாக கட்சி தலைவர்கள் இருப்ப வழக்கம். 8 அரசாங்கமும் 4 எதிர்கட்சியும் இருந்தது. இப்ப எதிர்கட்சியிலே கூட்டுவதற்கு ஆமோதித்திருக்கிறார்கள். அதிலே 6வது கட்சி தலைவருக்கு அது கொடுப்பார்கள். அது வளமையான விடயம். அது தவிர இன்னொரு கணக்கு கமிட்டி இருக்குது, கோப்பா கமிட்டி இருக்கு, கோப் கமிட்டி இருக்கு. அந்த கொமிட்டிகள் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஆறுதலா போடுறேன். ஞாபகம் வச்சு அதையும் எழுதி வச்சா நல்லம். உங்களுக்கு நான் அந்த கொமிட்டி சம்பந்தமான வீடியோவையும் விளக்கத்தையும் நான் ஆறுதலா தாரேன். ஸோ அதுக்கு முன்னம் நாங்கள் பார்ப்போம் கொமிட்டி சம்பந்தமான வீடியோ போடணும். ரைட், கொமிட்டிஸ் என்ன ரைட். அதுக்கு முன்னம் நான் என்னோட சொல்றேன், அதுல இருக்குது மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்று சொல்வார்கள். அதாவது வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும், அதாவது மினிஸ்ட்ரின்னா உங்களுக்கு தெரியும் அமைச்சு, ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒரு கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஒன்று இருக்கிறது. அதாவது கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்றால் அந்த அமைச்சர் தலைமை தாங்குகின்ற அமைச்சு செயலாளர்கள் உட்பட, அமைச்சில வேலை செய்யற மற்ற அதிகாரிகள் உட்பட, அதை விட பாராளுமன்றத்துல உங்களுக்கு தெரியும் மினிஸ்ட்ரியல் கன்சல்ட் கமிட்டி ஹெல்த்ல என்னுடைய பேர் நியமிக்கப்பட்டிருக்குது. இன்னும் அது லிஸ்டுக்கு போகல. ஹெல்த்ல நான் நினைக்கிறேன் 12, எனக்கு ஞாபகம் இல்லை மொத்தமா 12 அல்லது 14 அரசாங்க உத்தியோகத்தர பாராளுமன்ற உறுப்பினர்களும் 8 தொடக்கம் நினைக்கிறேன் 12, எனக்கு அது மிக்ஸாக தெரியல. அதுல எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கொமிட்டியில இருப்பார்கள். அதான் அந்த மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. அதுல இன்றைக்கு சுகாதாரம் சம்பந்தமான கன்சல்டேட்டிவ் கமிட்டி நடந்தது, ஹெல்த் சம்பந்தமான கன்சல்டேட்டிவ் கமிட்டி நடந்தது. அந்த கொமிட்டியில நாங்கள் கதைத்த விடயங்கள், கணக்க விடயங்கள் கதைக்கப்பட்டது. நாங்கள் இப்படி பார்ப்போம். அதுல ஒன்று வடக்கு மாகாணம் சம்பந்தமாக என்ன கதைக்கப்பட்டன்னு பார்ப்போம். இன்றைய தினம் வடக்கு மாகாணத்துல இருந்து மினிஸ்டீரியல் ஹெல்த் கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினது ஒன்று நான் போயிருந்தேன், 2வது ஸ்ரீதரன் ஐயா வந்திருந்தவர், 3வது பானா சத்தியலிங்கம் வந்திருந்தவர், வவுனியாவை பிரதிநிதித்துவப்படுத்துறது. அப்புறம் மினிஸ்ட்ரியில் அதுல கழிச்சது ஸ்ரீதரன் ஐயா 3, மற்றது வேறு யாரு கழிச்சது, ரஜீவன் எம்பி வந்திருந்தவர். அதை விட பவானந்த ராஜா அவர்கள் வந்திருந்தவர். அதை விட இன்றைய தினம் வடக்குல இருந்து கதைச்சாக்கள் வந்து யாரு இந்த 4 பேர். இதுல நான் உட்பட இந்த 5 பேரும் இதில் கதைத்தனாங்கள். வடக்கு சம்பந்தமாக கதைத்தது இவ்வளவு பேரும் தான். சரி, அதிலே கதைக்கப்பட்ட முதலாவது பிரதானமான விடயம், யாழ் போதனா வைத்தியசாலையில ஒரு நல்ல செய்தி. இது யாழ் போதனா வைத்தியசாலையில கண்ணுக்கு ஸ்பெஷலா ஓட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த கண் ஓட்ல வந்து அதுக்குரிய கன்சல்டன்ட் பேர் வந்து மலரவன். அவர் சம்பந்தமாக 1-2 வீடியோக்கள் நான் இதுல போட்டிருக்கேன். வைத்தியர் மலரவன் வந்து இப்படி என்று பார்த்தால் வடக்கு மட்டும் இல்லை, இலங்கைக்கு கிடைச்ச சொத்துக்கள்ல உண்டு. ஏன் நான் அப்படி நீங்க பல மாதிரியும் டாக்டர்ஸ் கல்லர் சொல்லி நாங்க சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு நாளுமே எல்லா டாக்டர்ஸையுமே சொல்றேன் இல்லை. கள்ளர் ஓடி போய்
நல்ல டாக்டர்ஸோட நின்றபடியா தான் நான் பாராளுமன்றம் வர வேண்டி இருந்தேன். அது பிளைண்ட் ஷாட்னு சொல்றது, சும்மா கண்ண மூடிக்கொண்டு அடிக்கல, அது முழு பேரையும் பாதிச்சிருந்தது. இப்ப எங்களுடைய மலரவன் ஐயா பற்றிய ஒரு சில வசனங்கள் சொல்லணும். இன்றைய தினம் அந்த மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டில என்ன கதைக்கப்பட்டா, அப்போது நான் பிரதானமாக சொன்னேன், யாழ்ப்பாணத்துல இந்த கண் ஓட் இருக்கிறது. போன கிழமை எங்களுடைய டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ், டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் என்றால் என்னோட சொல்றது அசேல குணவர்த்தன் அவர்கள், அதாவது அவர் தான் டைரக்டர் ஜெனரல், அவர்கள் வந்து வடக்குக்கு விசிட் கொண்டு போயிருந்தவர். அதன் பிறகு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது மினிஸ்ட்ரியில என்று நினைக்கிறேன். அதுல சம்பந்தப்பட்ட காலேஜ், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிள்ளை சம்பந்தமா பீடியாட்ரிஷியன் சொல்லுவோம், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் சொல்லுவோம். அவர்கள் வந்து அவருக்கு ஸ்பெஷல் காலேஜ் என்று இருக்கும். அந்த காலேஜ் தான் அகாடமிக் சம்பந்தமான அந்த 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 துறையினுடைய, அதாவது குழந்தை பிள்ளையார் துறைன்னா அந்த துறையினுடைய அகாடமிக் சம்பந்தமான சகல வேலைகளையும் செய்யற ஒரு காலேஜ். இப்போ காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கு, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறாங்களோ ஒரு காலேஜ் ஒன்று இருக்கு. காலேஜ் ஆஃப் கம்யூனிட்டி பிசிஷியன்ஸ் இருக்கு, காலேஜ் ஆஃப் பீடியாட்ரிஷியன் இருக்கு, காலேஜ் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டட்ரிஷியன் சொல்லி ஒவ்வொரு துறை உங்களுக்கு தெரியும், சர்ஜரி, மெடிசின், நரம்பியல் துறை, அப்படி எல்லாத்துக்குமே காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் கன்சல்டன்ட். ரெண்டாவது அது சம்பந்தமான வடக்கு மாநிலத்தில் இருக்கிற டாக்டர் மலரவன், மற்றது அங்க இருக்கிற தாதிய உத்தியோகத்தர் உட்பட அங்க இருக்கிற ஒப்டோமெட்ரிஸ்ட் உட்பட சகல பேரும் இணைந்து ஜனாதிபதிக்கும் சுகாதார அமைச்சருக்கும், அது தவிர நான் நினைக்கிறேன் எனக்கும் அந்த கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருந்தவர்கள். என்னண்டா, யாழ் போதனா வைத்தியசாலையில கண் வைத்தியசாலையில கேட்டராக்ட் மட்டும் உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை இந்த பிரச்சனை வந்தது நொதர்ன் வைத்தியசாலையில என்று நினைக்கிறேன், பிள்ளையண்டா மன்னிக்கவும். அந்த நொதர்ன் வைத்தியசாலையில் ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி ஒன்றை டாக்டர் மலரவன் செய்ய போய் அங்க இருக்கிற கிளீன்னஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் ஏசெப்டிக் கண்டிஷனோட மெயின்டைன் பண்ணணும், கண்ணுக்குள்ள ஒரு சின்ன பாக்டீரியா போனாலும் ஆப்ரேஷன் பிசாகி போயிடும். ஸோ அங்க நடந்த அந்த பெரிய இஷ்யூண்டால கண்ண பேருக்கு பிரச்சனை வந்தேன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மலரவன் ஐயா தான் இப்போ நாங்கள் பிரைவேட்ல செய்யறதை விட்டுட்டு அவரை முதலையும் செய்யறது இப்ப செய்யறோம், இன்னும் எனக்கு தெரியாது. அவரோட டெடிகேஷனா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வெசாக் நேரம் எத்தனை 1000 பேருக்கு வந்து ஒரே நாள்ல ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியை செய்தவர்ன்ட்டு நான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்லையும், நானும் கேள்விப்பட்டேன். நான் அப்ப கண்டியில இருந்தேன். அதே தான் இப்ப கிட்டல பார்த்தா தெரியும், சிவராத்திரி தினம் அன்றுக்கும் நான் நினைக்கிறேன் 70க்கும் மேற்பட்ட கேட்ராக்ட் சர்ஜரியை ஒரே நாள்ல சம்பந்தப்பட்ட மலரவன் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த வடக்குல இருக்கிற அந்த கண் வார்டுன்றது இன்றைய தினம் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் என்ன சொல்றாருண்டா, அது வடக்குக்கு மட்டும் இல்ல, அது இலங்கையின் அசட் என்று சொல்றாரு. ஏனண்டா, எவ்வாறு ஒரு 10-15 கன்சல்டன்ட நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஆட் பண்ணி கொண்டு செய்யற அதே வேலைய வடக்குல இருக்கிற சம்பந்தப்பட்ட டாக்டர் மலரவன் ஐ சர்ஜனும், அதுவரை இன்னொரு வைத்தியர் இருக்கிறார், அவருடைய பேர் தெரியல, அவர் 2 பேரும் செய்யற சர்ஜரிஸ் இந்த டோட்டல் அமௌண்ட் 17,000 நினைக்கிறேன். எக்ஸாக்டா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன முதல் வீடியோல போட்டுக்கன்னு பாருங்க. அந்த 17,000 அளவான அந்த சர்ஜரியை நான் நினைக்கிறேன் 17,000 என்னமோ ஒரு இயருக்கு, எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அது வந்து எங்களுடைய தேசிய வைத்தியசாலையின் இதுக்கு உங்களுக்கு தெரியும், ஜப்பான்ல இருந்து வைத்தியர்கள் வந்து டாக்டர் மலரவன் எப்படி சர்ஜரி செய்யறார், எப்படி அவருடைய யூனிட் அவுட்புட்டை மெயின்டைன் பண்றாரு ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்கிறார்கள் என்று கூட அண்மையில எனக்கு சொல்லப்பட்டது. ஸோ அந்த வைத்தியசாலையில அவருடைய கண் ஓட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும், கண் ஆபரேஷன் செய்த பிறகு ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ், கிருமி தொட்டாத நிலைமையில நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். அப்படியான நேரத்துல அந்த வைத்தியசாலையில பேர்ன் யூனிட்டையும் மற்றது நெப்ரோலஜியில நான் நினைக்கிறேன் நெப்ரோலஜி யூனிட்டோ பேர்ன் யூனிட்டையும் கொண்டு போய் ஒரே ஓட்டுக்குள்ள போட வெளிக்கிட்டதாகவும், அதற்கு சம்பந்தப்பட்ட கன்சல்டன்ட்மார் மாட்டனண்டபடியே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது. நான் சம்பந்தமா உங்களுக்கு போட்டிருந்தேன் என்னுடைய யூடியூப் தளத்துல. அது சம்பந்தமாக எனக்கு முறைப்பாடு தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் வந்திருந்தேன். அந்த அவர்களுடைய கோரிக்கையை நான் அதுல போட்டிருந்தேன். அந்த விடயத்தை நான் அன்றைய தினம் தெளிவா கேட்டு நான் சுகாதார அமைச்சர்கிட்ட, நீங்க அந்த வடக்குல போய் பார்த்து, நீங்கள் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சார் போய் பார்த்து, நீங்கள் அங்க என்ன நீங்க கடைசியா முடிவெடுத்துருக்கீங்க. எனக்கு அசேல குணவர்த்தன சார் சொன்ன விடயம் என்னண்டா, அந்த வைத்தியசாலையில கண் ஓட் குழப்பப்படாது,
அந்த கன்வோட்ல வேற ஓட் போட இயலாது. அதுக்கு கீழே இருக்கிற யூனிட்ல என்ன 3 யூனிட்டை உண்டா போட சொல்லி இருக்கிறோம். அதுக்கு கீழே 3 ரீஃபர்பிஷ் பண்ணி அதையும் திருத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கிறோம். ஆகவே அந்த கன்வோட் குழப்பப்படாதுன்ற உத்தரவாதத்தை இன்றைய தினம் மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல பாராளுமன்றத்தில் கதைத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி நான் கொடுத்திருக்கிறேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சக வைத்தியர்களுக்கும் நல்ல வைத்தியர்களுக்கும் இந்த GMO என்று சொல்லி நாட்டை குழப்புறதோ அல்லது எனக்கு அதில் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இல்லை என்றால், நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றால், அந்த GMO இருக்கிறது நல்ல விடயம். ஆனா அதை ஒரு சில வைத்தியர்கள் மட்டும் பேர் சொல்லல, ஒரு சில வைத்தியர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக ஒரு எம்ஓ தொடர்ந்து 15 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னா அதை GMO பாவிக்கிறது, திருப்பி 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 GMO பாவிச்சு ஒரு இருக்கிறது சுய லாபங்களுக்காக தான் அதை பாவிக்கணும் GMO. மற்றபடி GMOல ஒரு ஒரு தொழிலாளிக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும்ன்ற அடிப்படைவாதி நான். ஆனால் எடுத்த நேரங்கள்ல எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக்கு போறதுக்கும் நான் இன்றைய தினம் அந்த ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் போயிருக்கு. அது சம்பந்தமாக கதைப்பேன், நான் விடயங்களை சொல்றேன். சோ வடக்குக்கு அது ஒன்று கதைச்சிருக்கிறேன் நான். அதே நேரம் 2வது பிரச்சனையை பார்ப்போம். வடக்கு சம்பந்தமாக கதைக்கப்பட்ட 2வது விடயம், நான் எங்களுடைய வடக்கில் இருக்கிற ஒரு வைத்தியர் ஒருவருடைய தகுதி சம்பந்தமாக அனுப்பிய கடிதத்துக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியில இருக்கிற சம்பந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரி எனக்கு பதில் வழங்கியல தகவல் அறியும் சட்டத்துல. சோ அதை நான் இன்றைக்கு மென்ஷன் பண்ணிக்க சுகாதார அமைச்சர் சொன்னவர் அது கடிதத்துக்குரிய பதில கிரியா கொடுங்கன்னு சொல்லி அது வழக்குகளுக்கு பாவிக்கிறவென்றால் அந்த கடிதம் தேவைப்படும். சோ அது 2வதா காய்ச்சினான். 3வது உங்களுக்கு தெரியும், ஒரு மீண்ட விவாதம் ஒன்று போனது என்னண்டா, வடக்கில் இருக்கிற வைத்தியசாலை ஒன்றுல 170 தாதிய உத்தியோகத்தர்கள் சொல்றது, அது அட்டெண்டன்ஸ் சொல்றது, அது கீழே ஹெல்த் சர்வீஸ் அசிஸ்டன்ட் வச்சுக்கொள்வோமே, சுகாதார உத்தியோகத்தர்களை 3 வருடமாக பணம் செலுத்தாம வேலை கமத்தின சம்பந்தமான முறைப்பாடு இன்றைக்கு சுகாதார அமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் டைம் அவருடைய செக்ரட்டரி செயலாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தமாக அவர்கள் தாங்கள் அதுக்கு சம்பந்தமான இன்கொயரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ரைட், அது 1வது விடயம். சரி, அது சம்பந்தம் 3 விடயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கண் வைத்தியசாலை தொடர்பானது, அந்த 170 வேலை செய்யற உத்தியோகத்தர்கள் தொடர்பானது, 3வது அந்த கடிதத்துக்கு பதில் தராத சம்பந்தமா. அது தவிர ஜாழ்ப்பாணத்துல நாங்கள் வேற எதுவுமே கதைக்கல. அப்படியே வருவோம் கிளிநொச்சிக்கு. கிளிநொச்சியில எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா ஒரு குரல் உண்டு தமிழ். என்னென்றால் ஐயா இன்றைக்கு கொஞ்சம் கோபப்பட்டுட்டார். என்னென்றால் அதுல இருக்கிற விடயங்களையும் நான் சொல்றேன். உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும், யாழ்ப்பாணத்துல மருந்துகள் வேண்டுண்டா ஒன்றுல அரசாங்க வைத்தியசாலையில மருந்து வேண்டணும். அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சின்ன அந்த முந்தி மின்சார சபை கட்டிடம் நடந்த இடத்துல ஒசுசலை இயங்கி கொண்டிருக்கு, அங்க ஒரு சில மருந்துகளை வேண்டலாம். அது தவிர வேற இடங்கள் ஒன்றுமே இல்லை யாழ்ப்பாணத்துல மருந்துகள் வேண்டுவதற்கு. சோ கிளிநொச்சி மக்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சியில லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட பார்மசி 4-5 தான் இருக்கிறது. பார்மசியை தேடணும் கிளிநொச்சியில. வவுனியாலையும் அதே நிலைமை தான் இருக்கிறது. அதே மாதிரி முல்லைத்தீவு எடுத்து பாத்தீங்கன்னா, முல்லைத்தீவு மக்கள் கிளிநொச்சிக்கு தான் வரணும், முக்கியமான மருந்துகள் இருக்கு. அப்ப இன்றைய தினம் ஸ்ரீதரன் ஐயா ஒரு கோரிக்கை வச்சவர், ஏன் வடக்கு மாகாணத்துல ஒசுசல பிரான்ச் ஒன்றை உடனடியாக நீங்க திறக்க கூடாதுன்னு சொல்லி. அதற்கு அங்காள விஜயசிங்க நினைக்கிறேன், அங்கால இருந்த டிரெக்டர் சொன்ன பதில், ஒசுசல எஸ்பிசி சேர்மன் நினைக்கிறேன், ஸ்டேட் பார்மக்யூட்டிக்கல் கார்பரேஷன் எஸ்பிசி சேர்மன் சொன்ன பதில், வடக்குல பொருத்தமான காணிகள் இல்ல அது சம்பந்தமான வேலையில செய்யறதுக்கு. அதான் அவர் சொல்லப்பட்ட பதில். சோ அதன் போது மிகவும் கோபம் அடைந்த எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், ஐயா நீங்க வேணுமெண்டா வாங்க, நான் கூட்டிக் கொண்டே காட்டுறேன். கிளிநொச்சியில ஹாஸ்பிட்டல் வளாகத்துல நீங்கள் எஸ்பிசி பில்டிங்க கட்டலாம். 2வது உங்களுக்கு நாங்க வேணுமென்றால் வேற மெயின் ரோட்ல கூட காணி எடுத்து தாரம், அரசாங்க அதிபர்கிட்ட காணியல் இருக்குது, காணியல தாரம், நீங்கள் எஸ்பிசி பில்டிங் ஒன்றை கட்டும் போது அவர்கள் சொன்ன பதில் இல்ல, அதுல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதால நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். வவுனியாவிலையும் தேடினாங்க இல்லைன்னு சொல்லி. அப்போது பானா சத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார், வவுனியாவிலையும் இடம் இருக்கு, நாங்கள் அது சம்பந்தமா உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று. அந்த நேரம் உங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா, இப்ப ஒரு சில பேர் இந்த மகன் இங்கிலீஷ்ல கழிச்சதை பேசி இந்த தமிழ் படிப்பியல போட்டிருக்கீங்க. இந்த மொழி முக்கியம் ராசா, நாங்கள் எங்களுடைய தமிழ் தாய்மொழி, அது நாங்கள் எப்பவுமே கதைப்போம். நான் ஒரு பண்டிதர் ஒருவரிடம் தமிழை கற்றவன், வேலாயுதபுள்ள சார். அந்த நேரம் இவர் தமிழ்ல கேட்ட கேள்விகளை முழு டிரான்ஸ்லேஷனும் அமைச்சர்மாருக்கோ மற்ற சிங்கள மக்களுக்கோ போயல. சோ அதை எனக்கு ஒரு தேவை இருந்தது, திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னதை கூட
ஸ்ரீதரன் ஐயா கேட்குவேன் நான் அவர் சொன்ன அதே விடயத்தை திருப்பி சிங்களத்திலையும் இங்கிலீஷ்லையும் சொல்லேக்குள்ள அதை கூட ஸ்ரீதரன் ஐயாவுக்கு விளங்கில தான் சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன் எனக்கு பேசினவர். ஒரு ஆள் காய் கேட்க ஒரு ஆள் காய்ச்சி வந்தா பாராளுமன்ற உறுப்பினர் என்ன காய்க்கிறது அப்படின்னு எனக்கு எழுது பேச்சு. அப்ப நான் சொன்னேன் ஐயா நீங்க ஒன்னதான் சிங்கள ஒன்னாண்டு அதுல அப்ப நாங்க திருப்பி சொன்னாங்க இல்ல உங்களுக்கு கிளிநொச்சியில இருக்கிற வைத்தியசாலையில இடம் தரலாம், நாங்கள் டிசிசி சேர்மனோட கதைச்சு அடுத்த டிசிசி மீட்டிங்ல உங்களுக்கு நாங்கள் அந்த இடத்தை தேடி தரலாம்ட்டு. அப்ப அதுக்கு சிறிதனையா கேட்ட அதில் அடே கட்டுறேன்டா எப்ப கட்டுறேன்னு சொல்லுங்கடாப்பாண்டு அதுக்குரிய பதில அந்த எஸ்பிசி சேர்மன் சொல்லு. ஏனென்றால் இவர் கதைச்சதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு போயில. அதுக்கப்புறம் நான் தெளிவாக கேட்டேன் ஐயா நீங்கள் கட்டுறேன்டா 3 மாதத்துல கட்டுறேன் 6 மாதம் கட்டுறதுக்கு இப்ப காசு இல்லை. சரி உங்களுக்கு பில்டிங் எடுத்து தரலாம், ஒரு ஒசிசல ரன் பண்றதுக்குரிய பில்டிங் எடுத்து தரலாம், நீங்கள் அதுல அந்த ஒசிசல ரன் பண்ணுங்கன்னு சொல்லி அதை நான் கோஆர்டினேட் பண்றேன்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த முறை ஞாபகம் வச்சு நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைக்கும் போது அதுக்குரிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் வுமன் எக்ஸலன்ஸ் சென்டர் என்ற நோர்வே நாட்டின் அனுசரணையோட கிளிநொச்சியில பில்டிங் கட்டி கொடுத்தவ, பெண்களுடைய மகப்பேறு சம்பந்தமான ஒரு பில்டிங்கா கட்டி கொடுத்தவ. அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸையும் நோர்வே நாடே நேர போட்டிருந்தேன். நீ போய் பார்க்கணும் போட்ட சாமான் இருக்கா இல்லையான்றது அடுத்த வழக்கு போடுவாங்க. அவே யூடியூப்ல ஒன்றும் கதைக்கெல்லாம் இருக்கு. அதன் போது ஸ்ரீதரன் ஐயா சொன்ன குற்றச்சாட்டு இருந்தா அதே கிளிநொச்சியில வச்சிருக்கிறீங்க இல்ல அவ்வளவு சாமானையும், ஏனாங்க கன்சல்டன் இல்ல, ஏனாங்க எம்ஓ இல்ல, ஏனாங்க மிட்வைஃப் இல்ல, எல்லாரையும் தாங்க உண்டு. ஸ்ரீதரன் ஐயா அப்படி கேட்டது பிழை இல்லை. ஆனா ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா எனக்கு தெரியும் எங்க நாட்டுல ஒரு எம்ஓவை தேடி பிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. மெடிக்கல் ஆபீசர் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளுக்கு ஒரு கவரிங் அப்புக்கு அனுப்புறதே பெரிய பிரச்சனை. ஒன்றில் போக மாட்டாங்க, அல்லது ஜிஎம்ஓ பிரச்சனை எடுக்கும் என்னென்ன இவர் அனுப்பினீண்டு, அல்லது கன்சல்டன் ஃபாரின் நீ போனா திரும்பி வரமாட்டாங்க. என்ன எங்கிட்ட இருக்கிற சம்பளம் அப்படி 2.5 லட்சம் சம்பளத்துக்கு எந்த கன்சல்டன் நீங்க வேலையை போறோம், நாங்க 25 லட்சம் சம்பளம் யூகேல எடுக்கல, அதான் உண்மை. சோ அதுக்கு நான் திருப்பி தமிழாக்கத்துல சொன்னா ஐயா புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற வைத்தியசாலையில வேலைகிறாக்களை ஒரு மாதத்துல 2 கிழமை இங்க 2 கிழமை அங்கேன்ற மாதிரி அடிஷனலா எடுத்து கிளிநொச்சிக்கு போடுங்க. எங்கட பவானந்தர் ஐயா இருக்கிறவர் தானே, அவர் சொன்னார் அங்க இருக்க சாமான அவ்வளோதையும் யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா சரிதானே. அப்படி ஒரு ஆக்களை தான் நீங்கள் தேர்வு செய்து கொடுத்துருக்கீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களா கிளிநொச்சிக்கு. சரியா? ரைட். அப்ப எல்லா சாமானையும் எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிற சாமானை அள்ளி கொண்டு போய் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல குவிச்சா சனம் முழுக்க கிளிநொச்சியில இருந்து வெளி வந்தவன பிள்ளை பேர் வெளி வந்தவொடனே பஸ்ல வலிக்கிட்டு யாழ்ப்பாணம் போறதா. இவர் தான் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாணத்துல என்ன சாமான் டிப்யூட்டி டைரக்டரா இருந்தவர். இப்ப நான் அதை தெளிவா சொன்னேன். சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் 2 இருக்கு. அதுல சென்ட்ரலைசேஷன்ன்றது வைத்தியசாலை கொண்டு நடுவில் வச்சோன்னு எல்லாத்தையும் கொண்டு அங்க குவிக்க கூடாது. இருக்கிற வளங்களை சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு பகிர்ந்து அளிக்கணும். அப்பத்தான் சனம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல பாவிக்கும். அப்பதான் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் லோட் குறையும். அல்லது முழு டாக்டர்ஸும் பெரிய ஹாஸ்பிட்டல்ல, முழு சாமானும் பெரிய ஹாஸ்பிட்டல்ல, பத்தாக்குறைக்கு அரியாலையில கட்டு கொண்டு வர காசு கட்ட கொண்ட காசு சேர்க்கறதுக்கு வலிக்கிறாங்க, காசு அளிக்கிறதுக்கு. அப்ப யாரது அரியாலையில போய் காசு சேர்க்கறது வலிக்கிறது? ஒரு நாட்டுல ஒரு வைத்தியசாலையை கட்டுறேன்னா அது சுகாதார அமைச்சு தான் கட்டலாம். தனியார் ஒரு ஆள் தனியார் வைத்தியசாலையை கட்டலாமே ஒழிய அரசாங்கத்துக்கு வைத்தியசாலையை காசு கட்டுறேன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து காசு எடுக்க இயலாது, காசு சேர்க்க இயலாது. சோ இது எந்த அடிப்படையில் என்றால் இது ஒரு பெரிய ஒரு வியாபார அடிப்படையில நடக்குது. சோ அதற்காக அந்த மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட் கமிட்டில சொன்னான் அரியாலையில வைத்தியசாலையில கட்டுறது ஒரு தனிப்பட்ட ஆளுடைய அக்கௌண்ட்களுக்கு எல்லாம் காசு அனுப்பி எல்லாம் கட்ட இயலாது. ஆகவே நாங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல், மந்திய ஹாஸ்பிட்டல், தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா எல்லா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எடுத்தையும் பலப்படுத்துவோம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில இருக்கிற மேலதிக வளங்களை கொண்டு சின்ன ஹாஸ்பிட்டல்ல போட்டு மக்களை சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதான் டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைஸ் பண்ண இயலாது. எல்லாத்தையும் கொண்டே ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கொண்டே குவிச்சா சனம் எப்படி போக்குவரத்து நடக்கும்? வைத்தியசாலை முதல்ல சென்டர்ல இருந்து அதுல இருக்கிற பாதியில வேற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும். சோ அது சம்பந்தமா கதைக்கப்பட்டு அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னென்றால் தாங்கள் இந்த சென்ட்ரலைசேஷன் செய்யாம டீசென்ட்ரலைசேஷன் செய்யறோம். நெதர்லாந்து வைத்தியசாலையில இருந்து நெதர்லாந்து நாட்டில இருந்து கிளிநொச்சி கொடுக்கப்பட்ட வளங்கள் எதுவுமே யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்படாதுன்ற ஒரு இதையும் இவர் இங்க எங்களோட ஸ்ரீதரன் ஐயாக்கு அதுல பிரதேசவாதம். ஆனா சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் விளங்காது. எங்களுடைய இவர் எடுத்து பாத்தீங்கன்னா பவானந்தராயா என்னண்டா எல்லாத்தையும் கொண்டு யாழ்ப்பாணத்துல குவிப்போம்டா.
யாழ்ப்பாணத்துலயும் மெட்டர்னிட்டி வார்டு இல்ல. மெட்டர்னிட்டி வார்டு இல்லையாண்டாப்பா சாவச்சேரியில என்ன பில்டிங் இருக்குது அப்படியே கண்டிப்பாட்டு சும்மா அடக்கு பாவிக்காம சாவச்சேரியில கொண்டு மெட்டர்னிட்டி வார்டை போட்டு முழு சர்ஜரியும் கொண்டு ரூட்டீன் சர்ஜரிய முழுக்களையும் கொண்டு சாவச்சேரியில போட்டு செய். ஏன் எல்லா ரொட்டீன் சர்ஜரியும் கொண்டு ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போட்டு தியேட்டரை ஓவர்லோட் பண்றீங்க? ஸோ இது சம்பந்தமான நாலேஜுக்கு இப்ப தெளிவா சொல்லிக்க சுகாதார அமைச்சர் சொன்னவர் அது சம்பந்தமான வடக்கு கிழக்க திருப்பி ஆராய்வம் அதுவும் கதைக்கப்பட்டது. சரி, அதுக்கு பிறகு இன்றைய தினம் வேற சில பல விடயங்கள் கதைக்கப்பட்டது. முக்கியமாக எங்களுடைய அந்த திண்ம கழிவகற்றல் பிரச்சனை இருக்குதானே, அந்த கழிவகற்றல் பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியும் கோம்பேர் மயானத்துல மக்களுடைய சுகாதாரத்துக்கு இடையூறா புகைப்போக்கியிலிருந்து கேஸ் போய்கொண்டிருக்கா. அதுவும் சொல்லப்பட்டு அதுக்கும் உடனடியாக ஆக்ஷன் நடக்கும்னு சொல்லி போட்டேன். இப்ப இங்க என்னண்டா சுகாதாரத்துறையை பற்றி தெரிஞ்சாக்களுக்கு தான் சுகாதார துறையை பற்றி கதைக்கல. இப்ப நான் இன்ஜினியரை பற்றி கதைக்க கூடாது, இன்ஜினியர்கிட்ட வேலைன்னா அதை கதைக்க கூடாது, நான் இந்த டாக்டர் மாதிரி தான் கதைக்கும். ஸோ இன்றைய தினம் ஸ்ரீதரன் ஐயா அந்த விஷயத்தை கேட்கல விதம் அங்கே இருக்கிற மக்களோட ஒரு என்னென்றால் அங்கே இங்க இல்ல எங்கேண்டாலும் போய் இருக்க சன மூளை விரும்புவேன். சும்மா அடிச்சு குத்துறோம்ன்றது பாராளுமன்றத்துல சும்மா நாங்கள் 2 வசனத்தை மட்டும் கதைச்சிட்டு இன்னொரு சக பாராளுமன்றம் 77 நாள் கதைக்க முடியல. நீங்க ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் 15 நாள் நான் ஒரே நாள்ல எழும்பி கதைச்சு சாணக்கிய ஒரு நிமிஷத்தை எடுத்து கொடுத்தேன் என்றால் அதுதான் உங்களுக்கு மங்களுக்குள்ள வித்தியாசம். நீங்க பாக்குறீங்க வேணா கதைக்க விட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், நான் பாக்கணும் உங்களை கதைக்க விட்டீங்கன்னா நீங்க சின்ன ஆள் ஆயிடுவீங்க. அதுதான் வித்தியாசம். தயவுசெய்து அதை விளங்கி கொள்ளும். மாநசபைக்கு வாரீங்களா? மாகாண சபையில தவறியும் எங்கட தமிழ் மக்கள் ஸ்ரீதரன் ஐயாவையோ அல்லது யாராவரால போடுவீங்கன்னா நான் இந்த கடைசி நாள், இந்த அரசியல் கடைசி நாள், அதுதான் கடைசி நாள். மக்கள் அப்படி ஒரு வரலாற்று தவற செய்வினமா இருந்தா அரசியல்ல கடைசி நாள். உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒருவன், உங்களுக்காக போராடுற ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம நீங்கள் மறுபடியும் கொண்டே இந்த வெள்ளவடியல் கையில மாகாண சபையை கொடுத்து ஏற்கனவே ஒருக்கா கொடுத்து கிழிஞ்சது காணுமன் நினைக்கிறேன். சிவி விக்னேஸ்வரனை கொண்டு விக்னேஸ்வரன் தான் கொண்டு நாசம் வந்து சரி பரவாயில்ல, சம்பந்தமாக ஆறுதலாக கதைப்போம். ஓகே, அது சரி. அது தவிர இன்றைய தினம் நாங்கள் வேறு மேலதிகமாக கதைக்கப்பட்டது மட்டக்களப்பு சம்பந்தமாக. மட்டக்களப்பு சம்பந்தமாக அஸ்ட்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் யூனிட்ல 4 டயாலிசிஸ் யூனிட்ல 3 வேலை செய்யல, ஒன்றுதான் வேலை இது. வெள்ள தண்ணி போனபடியா டயாலிசிஸ் வேலை செய்யல, ஆரோ பிளான் வேலை செய்யலன்றது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னம் தொலைபேசி மூலம் டயாலிசிஸ் பண்ற நோயாளிகள் கால் பண்ணி சொன்னார்கள். சோ அது சம்பந்தமாக இன்று கதைக்கிற போது டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் சொல்லிக்க நாங்க உடனே பார்த்துட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸை போட்டு உடனே திருத்தரம், அப்படி இல்லாட்டி புது டயாலிசிஸ் மிஷின் அனுப்புறேன்னு சொல்லி இருக்கிறார்கள். சரி, இந்த நடந்த மீட்டிங்ல முக்கியமான சந்தோஷமான விடயம் என்னென்றால் யார் யார் எனக்கு படிப்பித்தார்களோ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமா ஸ்ரீதரன் சார் உட்பட, எங்களுடைய அர்ஜுன திலரட்ன சார் உட்பட, என்னுடைய குரு அர்ஜுன சார் உட்பட, என்னுடைய குரு ஸ்ரீதரன் சார் உட்பட மற்ற சார் மாதிரி யாரு நான் சேரண்டு அவையண்ட ஆபீஸுக்கு வெளியால ஒரு நிமிஷம் சார் கதைக்கலாமான்னு அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றம் வந்த போது எனக்கு சரியான சந்தோஷமா, என்னோட அவ்வளவு ஆசையுடன் கதைத்தார்கள். சரி, அவர்களுக்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேன் நீங்க கேட்பீங்க. செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் டிரெக்டர் அட்மின் போஸ்டுக்கு போன பிறகு பிரைவேட் பார்க்க இயலாது, பிரைவேட் மெடிக்கல் சென்டர்ல ஒர்க் பண்ணவே இல்லாது பேஷனுக்கு. ஏனென்றால் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் போன பிறகு அவர்களால மருந்துகள் மறந்து போயிடும். சோ பிரைவேட்டை பார்த்து பழையான மருந்துகள் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் கூட. சோ அந்த விதத்துல அவர்கள் தனியா இந்த 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை நான் நம்பிதான் வாழ்க்கை ஓடணும், பிரைவேட்ல உடைக்கலாது. அவர்கள் நான் பிராக்டிஸ் பண்றதில்லை. அவர்களுடைய நான் பிராக்டிசிங் அலவன்ஸை, அதாவது பிராக்டிஸ் பண்ணாம இருப்பதற்கு அவர்கள் இழப்பு. ஒரு வைத்தியசாலையில் 24 மணித்தியாலும் ஒரு டிரெக்டர் எம்எஸ்ஓ டிரெக்டரோ ஒன் கோல். ஒரு வைத்தியசாலையில 4 பேர் அடிச்சு பிராட்டி குத்துறாங்கன்னா டிரெக்டர் அடிச்சு டிரெக்டர் தான் போலீஸுக்கு அடிக்கணும். மட்டாக்கள் அடிச்சா போலீஸ்காரன் வர மாட்டான். அதே நம்ம ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துட்டு ஒரு பஸ் ஒன்று கவர்ந்துட்டா டிரெக்டர் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணும், டிசாஸ்டர் பிளான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ டிரெக்டருக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு நாள்ல முடியாது. அந்த ஹாஸ்பிட்டல விட்டு போய் 15 வருஷம் கழிச்சும் வந்துதான் சொல்லுவா இந்த ஹாஸ்பிட்டல்ல கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பட்டு சொல்லி. ஸோ ஒரு டிரெக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஓட்ல டெத் ஒன்று நடந்துட்டா பிஎஸ்டியை ப்ரிசர்வ் பண்றதுல இருந்து ஒழுங்கான டெத்துக்குரிய கோர்ஸ் ஆஃப் டெத்தை கண்டுபிடிக்கிறதுல இருந்து ஜஸ்டிஃபை அதை ஒரு நீதியை நிலநாட்டுற எல்லா வேலையும் ஒரு டிரெக்டர் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், வைஷாலின் கைவிட்டுப்பட்டது நான் அதை தவிர ஒரு கதைக்கிறேன். பாவம், என் பிள்ளைக்கு சமல்லவள், என்னுடைய நண்பர்களுடைய மகள்
நான் அதை பற்றி கதைக்க விரும்பல, சரி அதை மறந்து போய் விடுவோம். ஸோ அது கதைக்கப்பட்ட அப்போ நான் சொல்றேங்க, அவர்களுடைய நான் பிராக்டிசிங் அலவன்ஸை வழங்குவோம். எந்தெந்த வைத்தியர்கள் என்னை சாவேச்சேரி வைத்தியசாலையிலிருந்து தூக்கி அங்கேயும் இங்கேயும் அடிச்சு மாத கணக்கில் கஷ்டப்படுத்தினமோ அவர்களுடைய நான் பிராக்டிசிங் அலவன்ஸ் 1.5 லட்சம் ரூபா மாதம் கொடுக்கணும். டேக்ஸ் போனா 1,22,000 ரூபா மிஞ்சும். ஒரு பிரைவேட்ல கன்சல்டன்ட் போய் ஒர்க் பண்ணினால் அவருக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபா 50,000 ரூபா உழைச்சா கூட 15-20 லட்சம் உழைக்கலாம். இவர்களுடைய 1 லட்சம் ரூபாயோ 75,000 ரூபா கொடுங்கன்னு காய்ச்சிருக்கேன். இந்த பட்ஜெட்ல கொடுக்காலும் அடுத்த பட்ஜெட்ல கொடுக்குறேன்னு சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது தவிர பிரச்சனையை பார்ப்போம். இந்த டாக்டர்ஸ் ஓட்டி அது நான் ஆறுதலா நீங்க நாளைய தினம் 6ஆம் தேதி என்னுடைய பேச்சை பாராளுமன்றத்தில் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த டாக்டர்ஸ் ஓட்டி சம்பந்தமாக வச்சிருக்கிறேன். அது சம்பந்தமாக ஒரு வீடியோ, டாக்டர்ஸ் ஓட்டி சம்பந்தமாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது சம்பந்தமா இன்றைய பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்கேன். அப்ப எல்லாரும் சிரிச்சு வந்து சம்பளம் கூட்டுறோன்ற ஒரு சொட்டு கூடியிருக்க ஐயா, அப்படி கூட்டாதீங்கன்னு சொன்னதுக்கு இந்த ஒரு பெரிய சிரிப்பொலியோட தான் என்னுடைய பேச்சு ஆரம்பிச்சது. இந்த கன்சல்டேட்டிவ் மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் மீட்டிங்ல அங்கே அவர்கள் வீடியோ எடுப்பதிலே போட்டோக்கள் வந்திருந்தால் வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம். சோ அது கதைக்கப்பட்டது. அது தவிர கண்டி வைத்தியசாலையில இருக்கிற டிரெக்டர் தகுதி இல்லாத ஒருவர். அவர் டிடிஜி போஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒருவரை தான் நாங்க அப்பாயிண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆனால் இப்ப நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருப்பவர் டிபியூட்டி அட்மின் கிரேட், ஆகவே பிழை என்று சொன்ன போது செக்ரட்டரி சொன்னார், இல்ல அப்படி இல்லை இப்படி சமாளினாங்க. நான் ஹெல்த் சர்வீஸ் மினிஸ்டர் கட்டப்பாடம் கருதியனுவா நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமா ஒரு 1000 கடிதம் அடிச்சிருப்பேன். அர்ஜுன சாருக்கு கீழே எம்மோ வேலை செய்ய சார் சொன்னதை கேட்டு நான் போய் ஸ்டடி பண்ணி போட்டு அடிச்சிருப்பேன். ஸோ செக்ரட்டரி சொன்னா நீங்க ஹைகரோ பிள்ளை போய் ஹெல்த் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்கன்னு சொல்லி. ஸோ அது நடந்தது. அது சம்பந்தமா கதைத்திருக்கிறோம். அது சம்பந்தமா அது தவிர கிழக்கு மாகாணத்துல பொத்துவில் வைத்தியசாலை சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கிறது. பொத்துவில் வைத்தியசாலையில 26 டாக்டர்ஸ் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 6 வைத்தியர்கள் தான் வேலை செய்கிறார்கள். அது சம்பந்தமாக கதைக்கப்பட்டது. நெடுத்தீவு வைத்தியசாலையில் ஒரு வைத்தியருடைய குளறுபடியால நோயாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமாகவும் கதைக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணா அது பாராளுமன்றத்திலையும் கதைச்சான், இதுலையும் கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. வடக்கு கிழக்கின்ற சுகாதார ரிஃபார்ம் உங்களுக்கே தெரியும். அந்த எங்களுடைய கிளிநொச்சி வைத்தியசாலையில மாப்பேற்று விடுதி இயங்கவில்லை என்றால் எங்களுடைய ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் அவருக்கு என்ன பேர் சமன் பாத்திரன் அவர்கள் சொன்னார், அங்க இருக்கிற செப்டி டேங்க் வடிவா ஃபிட் பண்ணபடியில அதுல இருக்கிற தண்ணி குளத்துக்கு போறபடியே நாங்கள் போட்டை இயங்க இல்லாம இருக்குன்ற. இப்ப சிறியன் சாரும் பேசினார், என்னையா தண்ணி செப்டி டேங்க் வேலையில போட் வேலையில பேய் காய்ச்சி விட்டுருக்கீங்க பேசினா. இப்ப நான் தெளிவா சொல்லியிருக்கேன், இல்ல இதுதான் பிரச்சனை. ஏன் நாங்கள் வடக்கு கிழக்குல இருக்க எம்பிமார் உள்ள சண்டை பிடிக்கிறோம்னு சொன்னா வடக்கு கிழக்கு ஒதுக்கப்பட்டிருக்கேன். அது சிங்கள எம்பிமார் 2 பேர் கூட சொன்னார்களோ ஒதுக்கப்பட்ட பிரேசன் நாங்கள் போய் பார்த்துனாங்கன்னு சொல்லி. சோ போராடி வெல்ல வேண்டியதை போராடி வெல்லுவோம், மதியால் வெல்லதை மதியால் வெல்லுவோம். பாராளுமன்றம் இந்த முறை மக்கள் தான் எனக்கு தீர்ப்பு சொல்லணும். வடமாகாண வெறுமை இருந்தா ஒரு ஊழல் இருக்காது. ஊழல் என்ற கதையே இருக்காது. இப்ப இவர் எந்த ஊழல் செய்யறோம் உடனடியாகவே அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு இன்கொயரி போடப்படும். 2வது சுகாதாரத்தோட உட்பட கல்வித்துறை உட்பட இந்த மாமாட்ட சொல்லி போட்டு அப்பயமெண்ட் எடுக்கிறது, சித்தப்பாட்ட சொல்லி போட்டு காசு கொடுத்து அப்பயமெண்ட் எடுக்கிறது ஒரு வேலை நடக்காது. வடமாகாண சபை மீண்டும் ஒரு காலத்துல 2009க்கு முன்னம் எப்படி ஆளப்பட்டதோ அந்த வகையில அது வரைக்கும் அதுக்கும் எங்கட தேசியத்துக்கு வெற்றி தான். தேசியம் என்று பார்க்க அதை நீங்கள் என்ன தெரியுங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான். வடமாகாண சபை ஒரு சில காலம் நான் நிர்வகிச்சு காட்டுறேன். எனக்கு அந்த சான்ஸை நீங்க தர வேணும்ன்றது என்னுடைய மன ஆசை. என்னடா எனக்கு சிஎம் ஆகணும்ல ஆசை இல்லை, எம்பியாவே ஆசை இல்லை, எம்பி போஸ்டே ரிசைன் பண்றேன். ஆனால் இனியும் மேலாதுன்ற நிலைமைக்கு தமிழ் மக்கள் வந்தா பிறகு எனக்கும் ஒரு ஹோப் வந்திருக்கு, செய்யலாம் என்று. என்னுடைய மக்களுடைய ஆதரவு பார்த்தா தெரியும். பேஸ்புக்ல யூடியூப்ல 80% மக்கள் எனக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். எனக்கு அது சந்தோஷம். நீங்கள் என்ன சில பேர் பிள்ளையா விளங்கி கொண்ட நீங்களே கோல் பண்ணி சொல்லுங்க, அடி உன்ன பெரிய பிள்ளையா எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு மன்னிச்சு கொள் மச்சான் வெரி சொரியடாப்பான்னு சொல்லி. சரியான சந்தோஷம், நன்றி. இதுதான் இன்றைய தினம் மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் மீட்டிங்லேயே நடந்தது. அது தவிர கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய முஸ்லிம்களுடைய உடல்கள் எரிக்கப்பட்ட அந்த லிஸ்டுகளை எல்லாம் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சுகாதார அமைச்சர் தருவதாக இல்லை. அது தவிரவும் மேலதிகமான விடயங்கள் எங்களுடைய பட்ஜெட்டிலே வடக்கு கிழக்குக்கு என்ன கிடைக்கிறது, எவ்வளவு வீத பிச்சை என்பது சம்பந்தமாக 6ஆம் தேதி மாலை நேரத்திலே என்னுடைய நீங்க ஸ்பீச்சை பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.